முதல் ஆராதனையில் எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தருடைய சத்தத்தை, அந்த அமர்ந்த மெல்லிய சத்தத்தை கேட்கணும்ன்றதை பற்றி பேசினேன். அடுத்தது வார்த்தை எப்படி தியானிக்கணும், வேதத்தை எப்படி தியானிக்கணும். இப்போ நான் என்ன பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வேதம் முக்கியம், ஒய் பைபிள் இஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் வேதம் முக்கியம், அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குதுல்ல. இன்னும் அமைதியாயிட்டீங்க, இவ்வளோ நல்லா கலகலப்பாக தான் இருந்தீங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டீங்க, பின் ட்ராப் சைலண்ட் ஆயிடுச்சு. ஒரு குண்டுசி போட்டால் சத்தம் கேட்குற மாதிரி ஆகிட்டீங்க. ஏன் வேதம் முக்கியம்? ஏன் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த வேத புஸ்தகம் தான். நீங்கள் நினைக்கலாம், பரிசுத்த ஆவியானவராக தான் இப்போ இருக்கிறார். பிதாவாக இருந்தார், இயேசு கிறிஸ்துவாக இருந்தார், இப்போ பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், எனக்குள்ளே வாசம் செய்கிறார், அது போதுமே நினைக்கலாம். ஏன் வேதம் முக்கியம்? இப்போ இன்னைக்கு தேதி என்ன, 10 மே 10 2026 10:15 மணி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டார். சிறப்பு செய்தி யாரு? சிறப்பு செய்தியாளர் பாஸ்டர் பிரேம் வந்து எப்படி அறிமுகப்படுத்துவார்? இப்போ என்ன சொன்னார், அண்ணன் பால்ராஜ் கண்ணடி சுவிசேஷகர்னாரு. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், சிறப்பு செய்தி. பாஸ்டர் பிரேம் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார்? நமக்காய் செவனை கொடுத்தவர். இப்படிலாம் அறிமுகம் தேவையா அவருக்கு? ஒரு அறிமுகம் தேவையா? எப்படி சொல்லுவார்? என்னை உண்டாக்கின என் தெய்வம் சர்வஞானி. இவ்வளோ நேரம் பாடினீங்களேங்க, சர்வஞானி சர்வஞானின்னு பாடினீங்க. சர்வஞானி, வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கின தேவன், பரலோகத்துக்கும் பூலகத்தின் தேவன், தானியேலின் தேவன், யோசேப்பின் தேவன் மத்தியிலே வந்திருக்கிறார். இப்பொழுது நம்முடைய வார்த்தையை நம்மிடத்துல பகிர்ந்து கொள்வார்னு. இயேசு கிறிஸ்து என்ன பேசுவார்? இயேசு கிறிஸ்து என்னங்க பேசுவார்? கேட்குற கேள்வி நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கேள்வி நல்லா தான் இருக்கு, அருமையான கேள்வியா இருக்கு, பதில் தானே தெரியலன்னு. என்ன பேசுவார் இயேசு கிறிஸ்து? என்ன பேசுவார்? இயேசு கிறிஸ்து என்ன பேசுவார்? இங்கே இன்ன பேரில் ஒரு சகோதரி உட்காந்துருக்கீங்க, எழுமுங்க நான் சொல்லுவார். இந்த செல்ஃபோன் நம்பர் இருக்கு, இந்த ஆதார் நம்பர் இந்த இருக்கு, வாங்கன்னு நான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? என் பர்ஸில் எவ்வளோ பணம் வச்சிருக்க, அதான் சொல்லுவார். என்ன பேசுவார்? அந்த 3வது உட்காந்துருக்க பிரதர் எழுமுங்க, பிரதர் எழுமுங்க. நான் ஜெபம் பண்ணேன். நான் உண்மையாக சொல்கிறேன், பாஸ்டர் ஜெபராஜ் தான் சாட்சி, என்ன அவரோட உட்காந்துருந்துன்றதுக்கு. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே போன ஆராதனையில் இவருடைய ஆவிதான் என்னை உற்சாகப்படுத்திச்சு. அவருடைய ஸ்பிரிட் வந்து என்னை ஸ்பிரிட்டை தூக்கி நிறுத்திச்சு. ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவர் இந்த ஆராதனை அந்த மனுஷன் வரணும் ஐயா, இந்த ஆராதனைக்கும் அவர் வரணும்னு. கொஞ்ச நேரம் அவர் ஆளையே காணோம், வேற ஆளா வந்து நிற்கிறாங்க. என்னடா அது, அவரை காணும், கீபோர்டில் வேற ஆள் நிற்கிறாரு, எல்லா ஆள்லாம் மாறிட்டாங்க. ஐயோ ஆண்டவரே இயேசுவே அவரை காணமேன்னு சொல்லி கண்ணத்தை உட்காந்துருக்கிறாரு. அருமையான மனுஷங்க, அருமையான மனுஷன். ஆக்கத்தான் ஆள் கருப்பா தாடி வச்சுக்கிட்டு முரத்தனமா இருக்காரு. ஒரு கட்டம் போட்ட சட்டை, லெஃப்ட் பிரெயின் தான் கட்டம் போட்ட சட்டை போடுவாங்க, ஆனா அவர் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயின் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கட்டம் போட்ட சட்டை போட்டிருப்பாங்க, ஆனா அவர் ரைட் பிரெயின். பக்கா ஃபீல் பண்ற மனுஷன், திங்க் பண்ற ஆள் கிடையாது. யூக்யூ மேன், எமோஷனல் கோஷன்ட் வந்து ஹை லெவல் உள்ள ஒரு மனுஷன் அவர். இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி பர்சன். எல்லாமே ஃபீல் பண்ணி தான் செய்வார். சாப்பிட்றது கூட ஃபீல் பண்ணி தான் சாப்பிடுவார். என்ன சாப்பிட்றீங்க ஃபீல் பண்ணி சாப்பிடுவார். சும்மா அப்படியே இட்லி துட்டு அப்படியே தொட மாட்டார். வந்து காஃபி குடிச்சாருன்னா ஃபீல் பண்ணுவார். இந்த பாட்டு வாசிக்கிறது அவர் தான் ஃபீல் பண்றாரு. அவங்க ஃபீல் பண்றதை விட அவர் தான் அதிகமாக ஃபீல் பண்றாரு. அப்படி ஒரு ஃபீல் பண்ற மனுஷன். ஹீஸ் அ ரைட் பிரெயின் மேன், இட்ஸ் நாட் அ லெஃப்ட் பிரெயின் மேன். அவர்கிட்ட வேலெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு கேளுங்க, தெரியாது. அவர் தெரியாது. 500 ரூபா எவ்வளோ, 500 ரூபா ஒரு 10 டவல், ஒரு 10 தாள் கொடுங்க, ஒரு 100 ரூபா ஒரு 10 தாள் கொடுங்க, ரெண்டும் ஒரே மாதிரி மடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பார். எதையுமே மைண்ட் பண்ணாதவள், மணியை மைண்ட் பண்ணாத ஒரு மனுஷன், உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மனுஷன், அருமையான மனுஷன்.
இவருக்கு நல்ல ஒரு அழகான எதிர்காலம் இருக்குது. ஏராளமாக ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுப்பார். அவர் கேளாத ஐஸ்வர்யம் சம்பம் எல்லாத்தையும் கொடுப்பார். ஆனா அவர் இயேசு தான் பிரதானமா பார்ப்பார், கொடுக்கிறவரை தான் பார்ப்பார். ஆமே, அருமையான மனுஷன். அப்புறமா என்னை சந்திச்சுட்டு போங்க. இப்படி ஒரு, ஏன்னா ஆண்டவர் பேசும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சில பேர் இப்படி பேசும்போது சில பார்த்தீங்கன்னா உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. நாங்க பார்க்காத பிரசங்க யாரா, நாங்க கேட்காத பிரசங்கமா அப்படின்னு உட்காந்துருப்பாங்க. கதைக்கு வாயா, இன்னும் கதைக்கே வரல இவர், இன்னும் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கல. மணி 10:15 ஆச்சு, 10:20 ஆச்சு, 10:40க்கு உடனே எங்களெல்லாம் இன்னும் விஷயத்துக்கே வரல, என்னோ பேசிக்கிட்டே இருக்காரு. ஞானம்னா அதுக்கு மியூசிக் வாசிக்கலாம் இப்போ நிப்பாட்டினா பாடுற பிள்ளைகளாம் பாவம், அது ஒழுங்காக உட்காந்துக்கிட்டு இருக்கு. தன்னை மறைச்சு உட்காந்துருக்கு, அதெல்லாம் எலும்புன்னா கையெத்துட்டுன்னா இன்னும் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கல. கிறிஸ்தவ செய்தி ஏன் இது முக்கியம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன பேசுவார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன பேசுவார்? இந்த பைபிளில் தாங்க பேசுவார், வேற எதுவுமே பேச மாட்டார். அவர் பேசாம யாருங்க இதை பத்தி பேசுவா? யார் பேசுவா? 1 யோவான் 2:27 படிங்க. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமா இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள வந்துட்டார்னா, அவர் முதலாவது செய்கிற காரியம் பைபிளை டீச் பண்ணுவார், கத்து கொடுப்பார், பைபிளை கத்து கொடுப்பார். எதுக்கு இந்த மியூசிக், எதுக்கு பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, தேவ பிரசன்னத்துக்குள்ள போறதுக்கு தான். தேவ பிரசன்னம் என்ன? பிரசன்ஸ் ஆஃப் காட்னா என்னது? ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். பாடும்போது என்ன நடக்குது? முதல்ல பைபிள்ல இருக்க எல்லா காரியமும் நமக்கு ஞாபகம் வரும். பைபிள்ல இருக்கிற எல்லா காரியம் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்து ஃபோக்கஸ் எங்க வரும்னா, ஜீசஸ் மேல வரும். ஜீசஸ் செய்த காரியங்கள்லாம் வரும். மரித்து போன லாசர் உயிரோடு எழுப்புனது, மரித்து போன எவரின் மகளை உயிரோடு எழுப்புனது, மரித்து போன நாயினொரு விதவியின் மகனை உயிரோடு எழுப்புனது, தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது, இதெல்லாம் வியாதியஸ்தரை சுகமாக்குனது, இதெல்லாம் நமக்கு நினைவு வரும். அடுத்து என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நமக்கும் இயேசுக்கு உள்ள சம்பந்தம் என்ன, பர்சனல் ரிலேஷன் வித் காட். ஆண்டவருக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் வரும். அப்ப உங்களுக்கு ஆண்டவர் கடந்த காலமெல்லாம் செய்த நன்மைகள்லாம் என்ன ஆகும்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இது நமக்கு நடக்கிறது இல்லை, இது ஆண்டவர் நமக்கு செய்யற காரியம். அவரோட பிரசன்னத்தை எப்படி கொண்டு வரணும்? அவர் தான் கொண்டு வருவார். நாம பிரசன்னத்தை பெற முடியாது, அவர் பிரசன்னத்தை தருவார். ஆமென். நம்ம விட்டு கொடுக்கணும். அதுக்கு தான் அந்நிய பாஷை. அந்நிய பாஷை எதுக்குன்னா, நம்மளை மறக்கிறதுக்காக. ஓ ராபாலனதரனிய மகாதிரி லகதர நமகோபோரிஹதராலி மகாதரோ ரிபகதரனி லஹதிரினி மகாபரகதோ லுஹனதரினி ரபஹதரினி லிமஹதரோ ரபஹதரினி. என்னன்னா, இவங்களை பத்தில கவலையே பட வேண்டாம். எனக்கு கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்தாரு ஜெபராஜ், பாஸ் ஜெபராஜ். 2-4 3-4 4-4 6-8 எனக்கு ஐயோ இவ்வளோலாம் இருக்கா? 2-2-2-2-2-2-2-2-2 வரணுமா? அப்புறம் 3-1-2-3 1-2-3 1-2-3 1-2-3 எனக்கு ஐயோ ஆகிப்போச்சு. நீங்க ஓ ரமகபாலானோ அப்படின் போது ட்ரம்ஸை பத்தி கவலை இல்லை, ஒலி மகதரகபோ 2 கீபோர்டை பத்தியும் கவலை இல்லை, சி மேஜரா மைனரா கவலை இல்லை. அதுக்கு தான் அது டங்ஸ். டங்ஸ் எதுக்குன்னா, நமக்கு விடுதலை உண்டாக்குறதுக்காக. ஆமென். எந்த பிச்சில பாடுறோம், என்ன வார்த்தையில பாடுறோம் முக்கியம் கிடையாது. இயேசு மாத்திரம் நினைக்கிறீங்களா? ஓ ரமணனா லிகதரன மகோபோ ரிகதரன மலனா ரிகபாகபோரோ. அதுக்கு தான் டங்ஸ். நம்மளை மறந்தா தான் தேவ பிரசன்னம் வரும். ஆமென். அந்த தேவ பிரசன்னத்துல போயிட்டீங்கன்னா,
ஆவியானவர் உங்களோடு கூட பேச போறார்னு அர்த்தம். ஆமென். அதுக்கு தான் நம்மளை ஆயத்தப்படுத்துறார். நம்ம ஆவி ஆயத்தப்படுத்துவார். ரோமர் 8:16 பவுல் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவியோட தான் பேசுவார். நம்ம மனசுல பேச மாட்டார், நம்ம உணர்ச்சிகளை வச்சு பேச மாட்டார். நீங்க சந்தோஷமா நிறைவேறணும்னா ஹோலி ஃபீலிங்க, ஹோலி தாட்டை, பரிசுத்தமான எண்ணத்தையும் பரிசுத்தமான உணர்வுகளையும் கர்த்தர் பேசுறான்னு நினைச்சிருவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களா ஒரு வசனத்தை நினைச்சு கர்த்தர் பேசினார்னு நினைச்சிருவாங்க. ஸ்ட்ராங்கா ஒரு ஃபீலிங் வந்தோடனே கர்த்தர் சொல்றான்னு நினைச்சுவாங்க. இல்ல, வசனம் இல்லாம இயேசு பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வசனம் இல்லாம ஒரு நாளும் பேச மாட்டார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:26. யோவான் 14:26. இயேசு கிறிஸ்து, என் நாமத்தினாலே, நானே படிக்கிறேன் சார். இயேசு கிறிஸ்துவாகிய என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றவளனை எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்து வேதத்துல என்ன பேசி இருக்கிறாரோ, இயேசு கிறிஸ்துன்னா அந்த 4 காஸ்பல் மட்டும் கிடையாது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் மட்டும் கிடையாது. ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆமென். இன்றைக்கும் திருத்துவ தேவன் இருக்கிறாங்க. பிதாவும் இருக்கிறார், குமாரனும் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். இந்த வேதத்தின் வார்த்தை கொண்டுதான் நம்மளோட ஆண்டவர் பேசுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-15 பாருங்க. ஜான் சாப்டர் 16 verses 13-15. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் இயேசு கிறிஸ்துவாகிய என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடைய யாவும் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடையவைகள். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவாகிய என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆமென். வசனம் இல்லாம ஒரு நாள் ஆண்டவர் பேச மாட்டார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நல்ல அந்நிய பாஷையில நல்லா பாடி, நல்ல அந்நிய பாஷையில பேசி தேவ பிரசன்னத்துல இருக்கும்போது நீங்க ரெடி ஆகணும். இயேசுவே எனக்கு வசனத்தை காமிங்கப்பா. பைபிள் இல்லாம பேச மாட்டார். இயேசுவே என்னோட பேசுங்க. அப்ப என்ன பண்ண? ஆவியோடும் கருத்தோடும் பாடுவது, ஆவியோடும் கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவது. அதுதான் நீங்க என்ன பண்ணா, உங்க டங்ஸ்ல பேசணும், வாயினால ஓலி பா ஹாபா ரீமா காபானு உள்ளுக்குள்ள இயேசுவே எனக்கு பேசுங்கப்பா, பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னீங்கன்னா உங்களுக்கு பைபிள் இருக்கு சில வசனங்களை வச்சு பேசுவார், சில சம்பவங்களை வச்சு உங்களோட பேசுவார். ஆமென். அப்ப வசனம்தான் மெயின். அப்ப நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தை படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு உங்கள்கிட்ட பேசுவார். டெய்லி 1 அதிகாரம் 2 அதிகாரம் படிக்கிறது போதாது. இயேசு என்னோட பேசணும், பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசணும்னு கேட்டீங்கன்னா அதிகமாக பைபிளை படிக்கணும். ஆமென் ஆமென். இது இங்க படிக்க படிக்க என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா பைபிளை பத்தி நல்ல நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆபிரகாமை குறிச்சு, ஈசாக்கை குறிச்சு, யாக்கோபை குறிச்சு, தாவீது, யோசேப்பு, தானியேல், எல்லா கேரக்டர்ஸ் அவங்க எப்படி நடத்தினாரு, அன்னாள் எப்படி நடத்தினாரு, அபிகாயில் எப்படி நடத்தினாரு, இது எல்லாம் உங்களுக்கு நல்ல நாலேஜ் கிடைக்கும். பைபிளை பத்தி திரும்ப திரும்ப படிக்கும்போது நாலேஜ் அபவுட் காடு கிடைக்கும். ஆமென். நம்ம வணங்குகிற தெய்வம் யார்? அப்ப சொல்றாரு, மோசேட்ட வந்து சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன். யோசுவாட்ட என்ன சொல்றாரு? வந்து நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். இது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு கேட்பார். ஆண்டவர் டிஸ்கஸ் பண்ணுவார் நம்மளோட. மோசேட்ட என்ன பண்ணுவார்? முகமுகமாய் பேசினார், ஏனோ கூட சஞ்சரித்தார், நோவாவோடு சஞ்சரித்தார். இதுதான் உங்கள்கிட்ட கேட்பாரு. வெறுமனே ஆண்டவர் டிக்டேட் பண்ண மாட்டார், உங்களோட கேட்பார். இது என்ன தெரியுதா? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கேன். ஐம் காட் ஆஃப் ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் அப்படின்னு சொன்னேனே இது என்னன்னு தெரியுதான்னு கேட்பாரு. அப்ப நம்மளை யோசிக்க வைப்பார். அப்ப நீங்க டங்ஸ்ல என்ன பண்ணணும்? தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் ஜெபத்துல. ஆண்டவரே இது என்னன்னா, நான் ஆபிரகாமோடு இருந்து ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தேனோ, ஈசாக்கோடும் யாக்கோபோடு இருந்து எப்படி நான் ஆசீர்வதித்தேனோ, அப்படி போல மோசையாகிய உன்னோடும் கூட இருந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். மோசையோடு இருந்தது போல யோசுவாவாகிய உன்னோடு நான் இருப்பேன். மோசையை கொண்டு என்னெல்லாம் அற்புதங்களை அடையாளங்களை செய்தேனோ அதே போல உன்னோடு கூட
செய்வேன். யோசுவா என்ன நினைச்சிருப்பாரு? மோசையோட இருக்கிறாரு. ஒரு நாள் சொல்றாரு, மோசை என்ன எடுத்துக்க போறேன்ட்டாரு. இப்போ மோசை சொல்றாரு, யோசுவா மேல தன் கையை வைக்கிற தன் அபிஷேகத்தை யோசுவா மேல இறங்கிச்சு. இப்போ என்ன பண்றாரு? மோசை எடுத்துட்டாரு. அப்போ யோசுவா என்ன நினைச்சிருப்பாரு? மோசை 40 வருஷம் அரண்மனையில் இருந்தாரு, 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தாரு, 80 வயசுல தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு எடுத்து வந்தார். அப்ப யோசுவா நினைச்சுப்பாரு, என்னையும் 80 வயசுல தான் ஆண்டவர் எடுத்துட்டு வருவார்னு நினைச்சிருப்பாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? the way I was with Moses the same way I will be with you ன்ட்டார். அப்படியே என்ன அர்த்தம்? உடனே மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனே என்ன ஆயிடுச்சு? மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நீங்க படிச்சீங்கன்னா தானே உங்களுக்கு அது தெரியும். நீங்க படிக்கும்போது என்ன ஆகும்? எனக்கு அப்படிதான். நான் ஆரம்பத்தில் 2002 ஜூன் 15 அதிகாலை 4 மணிக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், என் 39வது வயசுல. அப்ப நான் சந்திச்ச ஊழியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, என்னை எடுத்து பயன்படுத்த 10 + 12 + 8 30 வருஷம் ஆச்சு, உங்களை எடுத்து பயன்படுத்த 30 வருஷம் ஆகும்னாரு. அப்ப எனக்கு 39 வயசு. அப்ப எத்தனை வயசுல எடுத்து பயன்படுத்துவாரு? 69 வயசுல தான் பயன்படுத்துவார். சோர்ந்து போயிட்டேங்க. அவங்க சொல்லுவாங்க, ஓ லிபா ஹமா காபா, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு வாங்க. அவ்வளவுதான், மை டைம் ஹாஸ் நாட் கம். சோர்ந்துட்டேன். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஓலிபா ஹபார் நீமா காபா, 1 ராஜாக்கள் 19:4 மகனே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பதான் பயன்படுத்துவாரோன்ற மாதிரி சோர்ந்துட்டேங்க, டிப்ரெஷன்ல போயிட்டேன். அப்ப பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே. அழுதுட்டே பாடுவேன். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ, அழுவே உட்காந்துட்டு. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதம்மா, காத்தடிச்சா அப்பா வெயில் அடிச்சா கலங்காதே மகனே. சர்ச்சில் போட அழுதுகிட்டே நிற்பேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, அது அவன் சொன்னது, நானா சொன்னேன் உன்ட்ட, பைபிள் எடுத்து படினாரு. என் வேலை இன்னும் வரவில்லைன்னு இருக்க. அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டாரு. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டாரு. நான் அவ்வளவு நாளும் தண்ணீரை திராட்சை மாற்றுக்கான வேலை வரல போல நினைச்சேன். நான் ஊழியம் செய்வதற்கான வேலை இன்னும் வரவில்லைன்னு சொன்னேன். எவ்வளவு நாள் காத்திருந்தாங்கன்னு கேட்டார். நீ யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து படினாரு. நான் படிச்ச போதான் தெரிஞ்சு உடனே தண்ணீரை திராட்சை வாங்கி கொடுத்துட்டார். ஆமென். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் ஏன் சொன்னார்னா, உன் ஸ்தானத்துல நான் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும், நான் யூதாவின் மேல ஒருத்தனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், நான் சீரியாவுக்கு மேல ஒருத்தனை அபிஷேகம் பண்ணணும். இவ்வளவு தூரம் எனக்கு இருக்கு மினிஸ்ட்ரின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா எலிசாவை கொண்டு வந்த உடனே ஆண்டவர் எலியாவை தூக்கிட்டு போயிட்டார். எலிசா வச்சுதான் அடுத்த 2 ராஜா அவங்க அனாய்ட் பண்றாரு. உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க மினிஸ்ட்ரி. ஆமென். நம்ம பைபிளை படிக்கணும், நம்ம பைபிளை படிக்கணும், நம்ம கண்ணால படிக்கணுங்க, நம்ம கண்ணால படிக்கணும். கிறிஸ்துவ ஜீவிதத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? வேர்ட் ஆஃப் காட் இல்ல, வேர்ட் இஸ் காட். வேர்ட் இட்செல்ஃப் இட்ஸ் காட். இதுதான் வார்த்தை தான் இயேசு. இயேசு தான் வார்த்தை. நீங்க பாஸ்டர்க்காங்க ஒரு 10 நிமிஷம் இயேசுவை பத்தி பேசுங்க, ஆனா பைபிளை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லுவோம். முடியுமா? பைபிள்ல இருந்து எதுவும் பேசக்கூடாது, இயேசுவை பத்தி 10 நிமிஷம் பேசட்டும். இதே இது மாத்தி பைபிளை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேசட்டும், ஆனா இயேசுவை பத்தி பேசக்கூடாதுன்னு முடியுமா? இயேசு தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. அதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன இருக்குது? ஆதியிலே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தை உள்ளவர்களை உண்டாக்குவதற்கு முன்பாக, அண்ட சராசரி உண்டாக்குமாக வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதே இது 14வது வசனத்துல, அந்த வார்த்தை மாம்சமாகி, the word became flesh, that word became Jesus Christ. அந்த வார்த்தை இயேசுவாக ஆனதுங்க. வார்த்தை இல்லாம இயேசு கிடையாது, இயேசு இல்லாம வார்த்தை கிடையாது. இதுதான் கிறிஸ்தவ ஜீவிதத்தின் ரகசியம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனத்துல பவுல் சொல்றாரு. நீங்க படிச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கும், அதை நான் சொல்றதை மட்டும் கவனமா கேளுங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 7 மட்டும் எழுதிக்கோங்க, நான் சொல்றதை கவனிங்க. தேவனுடைய மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்தது,
அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் இருந்த அந்த தேவனுடைய மகிமை இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது. இதை காணக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் பிசாசானவன் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். நாங்களோ இந்த பொக்கிஷத்தை இந்த மட்பாண்டத்திலே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை. நீங்க வார்த்தையை பேசிட்டு இருந்தீங்க, நான் வார்த்தையை தான் பேசுறேன். யாரை நினைச்சு பாக்குறீங்க? இயேசு நினைச்சு பாக்குறீங்க. இது ஏதோ இயேசு வேற வார்த்தை வேற இல்ல, வார்த்தை தான் இயேசு. நீங்க வார்த்தை எந்த அளவுக்கு நீங்க படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்களோட பேச ஆரம்பிப்பார். நான் பண்ணது அதுதான். என்ன அனாயிட் பண்ணாரு. அனாயிட் பண்ண அந்த மூமெண்ட் இயேசுவை நான் தரிசிச்சேன். என்னோட 39வது வயசுல இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து நின்னார். அவ்வளவுதான். நான் விழுந்து கடனே, நிமிர முடியல, அந்த மகா பரிசுத்தத்தை தாங்க முடியல. அப்ப எனக்கு தோணுது, நான் யானை விழுந்து கிடந்த மாதிரி கிடக்கிறேன், என்னையும் தூக்க அவரால் தான் முடியும். அவர் பலன் தந்தாதான் நான் நிமிந்து பார்க்கணும். நிமிந்து பார்த்தேன், உலகமே வேண்டாம், இவர் மாத்திரம் போதும், இந்த இயேசு மாத்திரம் போதும். 6 மாசம் என்னை அன்னாய்ட் பண்ணார். அந்த மூமெண்ட் என்னை அன்னாய்ட் பண்ணி அந்த வல்லமையில அந்த ஒரு ஃபுட்பால் மாதிரி அந்த ரூம் முழுக்க தூக்கி எறியப்பட்டேன். பல பாஷைகளை பேசிக்கிட்டு இருந்தேன். என்னோட ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். 6 மாசம் பைபிளை டீச் பண்ணார். இரவு பகலா டீச் பண்ணார். எனக்கு வெளியே வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா, டேயா நைட்டானு தெரியாது. ஒரு ரூம்குள்ள உட்காந்துருந்தேன். என் மனைவி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டா. என் மனைவி தான் என்ன நடக்குது, வெளியே நடக்குது வைக்கிறது. 6 மாசம் இரவு பகலா டீச் பண்ணார். டீச் பண்ணி முடிச்சேன். வரிசையா பிரேயருக்கு ஆள் வர ஆரம்பிச்சாங்க. அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சார். எனக்கு வரங்களுக்காகலாம் நான் வந்து உட்காரல. தீர்க்கதரிசியா பயன்படுத்துங்க அப்பான்லாம் உபவாசம் இருக்கல. நான் ஒருத்தர் வந்த உடனே எனக்கு கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். இப்போ நான் அவரை சொன்னேனே, இதெல்லாம் கிஃப்ட், இது வரம். இந்த வரமெல்லாம் நான் கேட்கல, உபவாசம் இருக்கல, ஆண்டவர் எனக்கு கிருபையா கொடுத்தார். ஆமென். அது உலகம் முழுக்க டீச் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த வரங்களை எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு. சாது இந்த வரங்கள் வேணுமா, நீங்க இதை படிச்சீங்கனாலே போதும். இதை படிச்சீங்கனாலே போதும். ஜாய்ஸ் மேயர்கிட்ட ஒரு இந்தியாவிலேருந்து போன ஒரு ஊழியக்காரர், உங்க அபிஷேகம் வேணும்னு கேட்டார். அதுக்கு அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணல. அந்த அம்மா கைப்பட எழுதின நோட்ஸை கொடுத்தாங்க. இந்த நோட்ஸை கொடுத்தாங்க, இதை நீ படி, இந்த அபிஷேகம் மேல கடந்து வரும். ஆமே. நீங்க இந்த அபிஷேகப்பட்ட வார்த்தை நீங்க கேட்கும் போதே உங்களுக்குள்ள கிஃப்ட் ஆப்ரேட் ஆகும். இந்த வரத்தை பத்தி பேசுனதை கேட்கும் போதே அது உங்களுக்குள்ள அந்த கிஃப்ட் ஆப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓ இதுதானா, இதுதானான்னு சொல்லி. அப்படிப்பட்ட அற்புதமான வார்த்தை இது. ஆமே ஆமே. என்ன இருக்குதோ அப்படியே நம்பணும். பில்லி கிரஹாம் சொல்றாரு, அவரு பைபிள்ல இப்ப மீன் யோனாவை விழுங்கிச்சுன்னு இருக்கு. ஒருவேளை பைபிள்ல யோனா மீனை விழுங்கினாலும் நான் பைபிளை நான் விசுவாசிப்பேன்றார். இந்த வேதத்தை நான் விசுவாசிப்பேன்றார். அமெரிக்க ஜனாதிபதிகள் எல்லாரையும் சந்திச்சாரு பில்லி கிரஹாம். யாருக்குமே ஒரு ப்ராஃபஸி சொல்லல, வாட் பைபிள் சேஸ் தான் பேசுவாராம். வேதம் என்ன சொல்லுது, வேதம் என்ன சொல்லுதுன்னு. இயேசு கிறிஸ்து வேதத்தான் பேசுவார்னா உன் கையிலே வேதம் இருக்குது இல்லையா? அப்ப நீங்க பைபிளை என்ன பண்ணணும்? இயேசுவே என்னோட பேசும், இயேசுவே என்னோட பேசுமப்பான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேசுவார். 1 கொரிந்தியர் 2:13 வசனத்துல பவுல் சொல்றார் பாருங்க, நான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினால நான் பேசல, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளாலே உங்களோட கூட நான் பேசுகிறேன்றாரு. இது ரிட்டன் லோகோஸ். இது லோகோஸ்னா கிரீக்ல வேர்டுன்னு அர்த்தம். இது ரிட்டன் லோகோஸ் பைபிள். இதான் எபிரேயர் 4:12. 1 கொரிந்தியர் 2:13 என்னன்னா, ஆண்டவர் எடுத்து இதை பேச பேச இது ஸ்போக்கன் வேர்டா மாறிடும். ஆமென். அதுதான் ரேமான்றது. ஸ்போக்கன் வேர்டா மாறும். இதை நீங்க மற்றவங்களுக்கு சொல்லும் போது அது லிவிங் லோகோஸா இயேசு கிறிஸ்துவா மாறிடும். அதான் 1 யோவான் 1:1 மட்டும் போடுங்களேன். 1 யோவான் 1:1. ஆதியில இருந்ததும் நாங்கள் கேட்டதும் நாங்கள் கண்டதும் நாங்கள் உற்று நோக்கி பார்த்ததும் தொட்டும் பார்த்ததுமாகிய ஜீவ வார்த்தை கொடுத்து உங்களிடத்திலே பேசுகிறோம். ஆமென். இயேசு வார்த்தையா தான் இருக்கிறார். இயேசு வார்த்தையாக இருக்கிறார். உங்க வாழ்க்கையை தான் பேசுறார். நான் போன ஆராதனை சொன்னேன், 3 நாள் இயேசு கிறிஸ்து இரவு பகல உட்காந்து பேசினாரு. 3 நாள் உட்காந்து கேட்டாங்க. கடைசி அரை மணி நேரம் கொஞ்சம் பேர் ப்ராஃபஸி கேட்டாங்க. 2க்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, அந்த வந்தவங்களுக்கு அப்போ உள்ள மூமெண்ட்ல என்ன உண்டோ அதான் சொன்னாரு. ஆனா வாழ்க்கையை குறித்த மொத்த தீர்க்க தரிசனம் 3 நாள் பேசினார் ஆண்டவர். ஆமென். இந்த பிரசங்க தீர்க்க தரிசன வார்த்தை நானா பேசல. நான் போராடிக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னேன் இல்லையா, அவங்க மியூசிக் வாசிக்கிறதை கேட்டோட எனக்குள்ள போராட்டம், பேசாம ஞானத்தை பத்தி பேசிடுமான்னு. ஏன்னா ஞானத்தை பத்தி பேசணும்னா அவ்வளவு இனிமையா இருக்கும் எனக்கு.
எனக்கு ரொம்ப பிடிச்சமான சப்ஜெக்ட் ஞானத்தை குறித்து பேசுறது. அறிவுன்றது ஒரு காரியத்தை அறிந்து கொள்வது. அந்த அறிவை நீங்க எப்படி பயன்படுத்துன்றதா ஞானம். சாலமோனின் ஞானம், தானியேலின் ஞானம், யோசேப்பின் ஞானம். கிட்டத்தட்ட 20 வருஷமா உட்காந்து எழுதின ஞானத்தை குறிச்சு 20 வருஷமா உட்காந்து எழுதி 2.5 வருஷம் ஆச்சு எனக்கு எடிட் பண்றதுக்கு. கர்த்தருடைய ஞானம் அன்னாளின் வாழ்க்கையில எப்படி செயல்பட்டது, கர்த்தருடைய ஞானம் மோசேயின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது, கர்த்தருடைய ஞானம் எஸ்தரின் வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது, லெஃப்ட் பிரெயினா என்ன, ரைட் பிரெயினா என்ன, ஐக்யூனா என்ன, யூக்யூனா என்ன, ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன, அதை எப்படி டெவலப் பண்ணணும், சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் என்ன, பிலாசபிக்கல் கவுன்சிலிங் என்ன, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் என்ன டிஃபரன்ஸ், இவ்வளோத்தையும் உட்காந்து எழுதினேன் நான். கம்யூனிகேஷன்னா என்ன, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, எந்த இடத்துல பேசணும், எல்லாத்தையுமே என்ன பண்ண உட்காந்து எழுதினேன் ஞானம்னு. அந்த புக்கு 520 பக்கம். அதை எடுத்துட்டு வரீங்களான்னு பாஸ்டர் பிரேம் கேட்டாங்க. நான் சொன்னேன், காரில் ஒரு இன்னோவா இருந்தால் தூக்கி போட்டு வரலாம், நான் ட்ரெயினில் அவ்வளோத்தையும் தூக்கிட்டு வர முடியாது பாஸ்டர்னே. நீங்கள் என்னுடைய கென்னடி மினிஸ்ட்ரிஸ் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஞானத்தை குறித்து கிட்டத்தட்ட 26 பார்ட்டு பேசியிருக்கிறேன் நான். 70 அத்தியாயம். அது சாதாரண காரியம் கிடையாதுங்க. இந்த ஞானம், தெய்வீக ஞானம் உங்களுக்கு இந்த வார்த்தையை படித்தாலே கிடைக்கும். ஆமே, நீங்க வானத்துக்கு ஏறி போக வேண்டாம், கடல் தாண்டி போக வேண்டாம், கர்த்தர் தருவார். எல்லார் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசுவே இயேசுவே இந்த வேத வார்த்தைக்காக நன்றி அப்பா, நீர் வார்த்தையாக இருக்கிறீர் அப்பா, நீங்க வார்த்தையாக இருக்கிறீங்கன்றத நான் அப்பா என்னோட பேசுனீங்க அப்பா. இந்த வார்த்தையோடு நான் செலவிடுகிற ஒவ்வொரு நிமிடமும் இயேசு கிறிஸ்து உம்மோடு செலவிடுகிற நேரம் ஐயா. இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே இன்றைக்கு என் வீட்டுக்கு வந்தாலும் இயேசுவே இந்த வார்த்தையை கொண்டு தான் பேசுவேன்னு சொல்றீங்க அப்பா. இந்த வார்த்தை எனக்கு கற்றுக் கொடுங்க. இன்று முதல் வேதத்தை நான் பிரியமா இருந்து இரவும் பகலும் இதை நான் தியானிப்பாண்டவரே. இயேசுவே எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. நான் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருக்கணும், நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும் ஐயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வாயை விட்டு பிரியக்கூடாதப்பா. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் இதை நான் தியானிக்கணும் ஐயா. நான் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்கணும், நான் புத்திமானா இருக்கணும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. இயேசுவே பேசுகிற வார்த்தை இயேசுவே இந்த வார்த்தை எழுதப்பட்ட வார்த்தை பேசுகிற வார்த்தையாக எனக்கு மாறட்டும் ஐயா. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா, என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னோடு கூட கர்த்தர் பேசும் இந்த வார்த்தை எனக்கு உணவாக மாறட்டும் ஐயா. இரவும் பகலும் இந்த வேதத்தை புசிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா, கிருபை பாராட்டும். என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. இந்த வார்த்தையை நான் அதிகமாக தியானிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. வேதம் உணவாக மாறட்டும் ஐயா. தீர்க்கதரிசன வார்த்தையாக பேசுகிற வார்த்தையாக மாற எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இயேசுவே இந்த வார்த்தைக்காக கோடானு கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.